சினிமா என்பது பல தொழில்கள் நிறைந்த ஒரு கூடம். அங்கு பலருக்கு வேலை உண்டு. 24 கிராஃப்டுகள் ஒன்று சேர்ந்ததுதான் ஒரு திரைப்படம் உருவாகிறது. பல ஆயிரம் பேருக்கு அங்கு வேலை வாய்ப்பு உண்டு. ஒவ்வொருவரின் திறமைக்கு ஏற்ப அங்கு வேலைகள் உண்டு. அதை விளக்கி சொல்லும் புத்தகம்தான் சினிமாவில் சேர்வது எப்படி. சினிமாவில் சேர்வது எப்படி என்ற இந்த புத்தகத்தை கலைமாமணி சவிதா ஜோசப் எழுதியிருக்கின்றார். இந்த புத்தகத்திற்கு குமுதம் இதழில் ஒரு சமயம் ஒரு விமர்சனம் வந்தது. அதாவது மதிப்புரை சொல்லப்பட்டது. மறைந்த பிரியா கல்யாணராமன் அவர்கள்தான் அந்த குமுதம் இதழின் உதவியாளராக இருந்த அவர்தான் சினிமாவில் சேர்வது எப்படி என்ற அந்த புத்தகத்திற்கு மதிப்புரை எழுதியிருந்தார். அவர் எழுதியிருந்த அந்த மதிப்புரை இங்கு தருகிறேன். அதை கேட்கும் போது உங்களுக்கும் சினிமாவில் சேர்வது எப்படி என்கின்ற புத்தகம் வாங்கி படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் ஏற்படலாம். இதோ அவர் எழுதிய மதிப்புரை. சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னென்ன வேலைகள் இருக்கின்றன, அவற்றை செய்ய என்னென்ன தகுதிகள் வேண்டும், அந்த வேலைகளில் சேர்வது எப்படி என்று சொல்லித் தரும் வழிகாட்டி புத்தகம்தான் சினிமாவில் சேருவது எப்படி. சினிமா துறையிலேயே ஒரு பத்திரிகையாளனாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த ஒரு சினிமா பத்திரிகையாளர் சவிதா ஜோசப் இந்த நூலை எழுதியிருக்கிறார். முன்பு மாலை மதியில் தொடராக வந்தபோது இந்த புத்தகத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. நிறைய பேர் அதை பாராட்டி வரவேற்று எழுதினார்கள். இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு துறை பற்றியும் சொல்லும் போது சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்களின் கருத்தை கேட்டு அதை போல்டான எழுத்துக்களில் காட்டியிருப்பது வித்தியாசம். உதாரணத்திற்கு நடிப்பு பற்றி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ன சொல்கிறார் என்றால், பார்ப்பது, கேட்பது, உணர்வது ஆகிய ஞானங்களை ஒருங்கே பெற்ற ஒரு மனிதனால் கண்டிப்பாக நடிகனாக முடியும். ஒரு நடிகன் அல்லது நடிகை தானே சொந்த குரலில் பேசி நடிப்பது அவசியம். மொழி நடிப்புக்கு இன்றியமையாதது. மொழியை வைத்துத்தான் நடிப்பு வளர்கிறது. கதாபாத்திரங்களின் தன்மைக்கு ஏற்ற வகையில் உறக்கவோ மெதுவாகவோ பேசி நடிப்பதன் மூலம் நடிப்பின் தரத்தை உயர்த்த முடியும். நடிப்பு கலை உன்னதமானது. அதை தொழில் முறையில் ஏற்றுக்கொண்டவர்கள் மற்ற தொழிலில் ஈடுபடுகிறவர்களை விட அதிக சிரத்தையுடன் இதில் ஈடுபட வேண்டும். ஒரு கதாசிரியர் பாத்திரங்களை உருவாக்குகிறார். ஆனால் அந்த படத்திற்கு ஒரு வடிவம், உயிர் கொடுப்பவர் நடிகர், நடிகைகள் தான். பெரிய எழுத்துக்களில் ஆங்காங்கே சம்பந்தப்பட்ட நடிகர்களின் படங்களை முகவரியோடு கொடுத்திருப்பது வெகு அழகு. திரைக்கதை பற்றி ஒரு பகுதியில் அவர் தருகின்ற விஷயம், நீங்களே கதை சொல்வதற்கு முன்பாக உங்களுடைய கதையை 4 வரியில் சொல்லி பார்த்து கொள்ளுங்கள். அதிலேயே அது புது விஷயமா, பழைய விஷயமா, தேவையான வலு இருக்கிறதா இல்லையா என்றெல்லாம் புரிந்துவிடும். அந்த 4 வரி ஓகேயாக இருந்தால் அதை சுற்றி 40 அல்ல 400 சம்பவங்கள் கூட பில்டப் ஆகும். இப்படி தனது அனுபவத்தை வருங்கால சினிமா கதாசிரியர்களுக்கு சொல்லியிருப்பவர் கே பாக்யராஜ். இப்படி சினிமாவில் சேர்வது எப்படி புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் உண்டு. அதை படிக்கும் போது உங்களுக்குள் அந்த சினிமா ஆர்வத்தை எப்படி பயன்படுத்தி நீங்கள் சினிமாவில் வெற்றி பெற எளிய வழி எது என்பதையும் இந்த புத்தகம் சொல்லிவிடும். இந்த புத்தகத்தை கற்பகம் புத்தகாலயம் வெளியிட்டிருக்கின்றது. கற்பகம் புத்தகாலயம், கண்ணதாசன் சாலை, டி நகர், சென்னை 17 என்ற முகவரிக்கு எழுதினாலே புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.